வணக்கம் நண்பர்களே, ராஜா சாப் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்க்கலாம். ஒரு ஹாரர் ஃபேண்டசி, ஒரு யூனிவர்சல் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு மொத்த பேன் இண்டியாவாக கலக்கிடலாம் அப்படின்னு மாருதி சார் மைண்டில் வச்சிருப்பார் போல இருக்குது. அஃப்கோர்ஸ் கண்டென்ட் ஓகே தான். ஒரு பேய் கதை, அதை கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுலேயே பிரபாஸ் தான் எனக்கு புரியலை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக அப்படியே குக் பண்ணுவோமா? வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி, இப்போது நம்ம பிரபாஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ, அவருக்கு ஒரு பாட்டிமா. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா கடைசி தருவாயில் கண்ணு இந்த மாதிரி உங்கள் தாத்தா கடவுளை வந்தார், அவர் கண்டுபிடிச்சிட்டு வா, அது ஒரு ஈவில் கிராண்ட் ஃபாதர்னு வச்சுக்கோங்க, அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சி வா அப்படிங்கிறாங்க. சரி, அந்த தாத்தாவை தேடி போகலாம் அப்படின்ட்டு பிரபாஸ் கிளம்புறாரு அந்த பேய் வீட்டை நோக்கி. அதுவே ரொம்ப டைம் எடுத்து அந்த பேய் வீட்டுக்கே போறாரு. ஸோ போய் ரீச் ஆகுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய மாஸ் மசாலா ஆக்ஷன்ஸ், இவருக்கான பில்டப்ஸ், அந்த ஸ்டைல்ஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாப்ல என்னென்ன சொல்றது, அவர் பிரபாஸ் ஃபேன்ஸுக்கே உண்டான என்னன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த இப்போ நம்ம ஒரு ஃபேனா இருக்கோம்னா எதுக்கு போவோம்? என்னுடைய ஹீரோ ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு, ஒரு மாஸ் ஃபைட், இந்த மாதிரி எதிர்பார்த்து போவோம். மசாலா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்படியே ஜாலியாக போகும். பட் நிறையா லாஜிக்லாம் இருக்கும், மீறல்கள். பட் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டாம். பட் இருந்தாலும் அந்த ஃபேன்ஸுக்கு டெஃபினட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் காமன் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறவன் என்னடா அடித்த வெயிலுக்கு உள்ளே உட்காரலான்னா உள்ளுக்குள்ளே ஓவர் வெயில் அடிக்குது அப்படிங்கிற ஃபீல் வரும். ஸோ காமன் ஆடியன்ஸுக்கு பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃபே செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அன்டில் அந்த ஹவுஸ்க்கு போகிற வரைக்கும், அதாவது அந்த ஹாரர் வீட்டுக்கு போகிற வரைக்கும். சரிங்களா? இப்போ சஞ்சய் தத் அவர் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா இவங்களுக்குன்னு ஒரு மேன்சன் இருக்கும். அதை எப்படியாவது கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் ஏன்னா பாட்டிமா அண்டு கிரேட் நம்ம ஹீரோ பிரபாஸ். ஸோ அதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோவாக இருக்கும். அதே நேரத்தில் என்னன்னா இவங்க தாத்தாவை தேடி போகும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, எந்தெந்த அமானுஷ சக்தி எல்லாம் பிரபாஸ் என்ன பண்ணுச்சு, இதையெல்லாம் உடச்சி போய் அவர் தாத்தாவை பார்த்தாரா, தாத்தா கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாரு, சரி அந்த தாத்தா என்ன பண்ணாரு, அவருக்குள்ள விஷயங்கள் என்ன, இப்படி எல்லாம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்பையா மொக்கையா ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சுட்டாங்க. சரி ரைட்டு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 விஷயம் செமையா இருந்தது. ஒன்னு காமெடி, சப்தகிரி காமெடி எல்லாம் சூப்பர். ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா காமெடி செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டு கலர்ஃபுல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை தாண்டி படத்துல பிரபாஸோடைய அந்த மேனரிசம், அவரை ஃபைட் பண்றது, அவரே காமெடி பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரபாஸோடைய படமே கிடையாது, நம்ம பால்சாமியோட படம் தான் சொல்லுவேன். அரண்மனை படம் பார்த்தவங்க சத்தியமா இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பாக்ட் இருக்காது, எதுக்குடா வந்தோங்கிற மாதிரி ஆயிரும். பிரபாஸுக்கு இது புதுசா இருக்கலாம் இந்த கதை. மேபி இவர் அரண்மனை படத்தை பார்த்துருந்தாருன்னா டெஃபினட்டா இந்த படமே அவர் நடிச்சிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இது சொல்லுவாங்கல்ல, எதையோ பிடிக்க போய் ஏதோ கதையாச்சு அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னா அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், லாகவா லாரன்ஸோடைய முனி காஞ்சனாவுடைய பிரான்ச்சைஸியா இருக்கட்டும், இந்த சைடு அஜய் ஞானமுத்தோட இந்த ஃபேண்டசியா இருக்கு, நாட் அ ஃபேண்டசி, டிமாண்டி காலனியோட பிரான்ச்சைஸா இருக்கட்டும், அரண்மனையோட பிரான்ச்சைஸா இருக்கட்டும், இதையெல்லாம் சத்தியமா இனி வர படங்கள் அடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட், இதோடைய எக்ஸ்ப்ளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது பார்த்து பழகி ரொம்ப அரவ பழசான கதைகள்லாம் அடிச்சு துவைச்சு போட்டு திரைக்கதை புதுசா எல்லாம் நிறைய பார்த்து பழகியாச்சு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் தெலுங்குலேயே நிறைய மாய படங்கள் நிறையா வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு இதுவாக கொடுக்கணும். பேய் படங்கள் எப்பவுமே நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. திரைக்கதையில் வேகம் எடுத்திருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கணும். இது எதுவுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதையெல்லாம் தாண்டி பிரபாஸ் டெஃபினட்டாக அவங்க ஃபேன்ஸை என்டர்டைன் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது 200% உண்மை. பட் காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. பேன் இண்டியாவா இது ஜெயிக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி மட்டுமே தான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.